அடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணிவிடுங்க. இல்லை ஃபஸ்ட்டு கிளாஸ் பிடிஎஃப் ரிவிஷன் பண்ணுங்கள். லோ எர்த் ஆர்பிட்னா என்ன? ரிவிஷன் மீன்ஸ் பார்க்காதீங்க, கொஸ்டின் கேட்டுங்க. லோ எர்த் ஆர்பிட்னா என்ன? ஹை எர்த் ஆர்பிட்னா என்ன? சின்க்ரனஸ் ஆர்பிட்னா என்ன? ஸ்டேஷ்னரி ஆர்பிட்னா என்ன? அப்புறம் சர்க்குலர் ஆர்பிட்னா என்ன? எலிப்டிக்கல் ஆர்பிட்னா என்ன? இதோட அப்ளிகேஷன் என்ன? ஏன் ஆர்பிட்டை படிக்கிறோம்? ஆர்பிட்டோட யூஸ் என்ன? ஆர்பிட் தெரிஞ்சால் தான் எந்த ஆர்பிட்டில் சேட்டலைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும் தெரியும். அப்போ எந்த சேட்டலைட்டை எங்கே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஒவ்வொரு சேட்டலைட்டுக்குமான அப்ளிகேஷன் என்ன, அந்த சேட்டலைட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற வெஹிக்கிள் என்ன? ராக்கெட் தான். அப்போ அந்த ராக்கெட் வந்து நல்லா இருந்தால் தான் சேட்டலைட் ஃபிக்ஸ் பண்ண முடியும். அப்போ என்ன ராக்கெட்டை பயன்படுத்துகிறோம் நம்ம? அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் என்ன? அதில் என்ன மிஷின் யூஸ் பண்ணுறாங்க? இந்தியா கிட்ட ராக்கெட் இருக்கா? என்ன மாதிரி ராக்கெட் இருக்குது? எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணுங்கள். இதுக்கு எல்லாத்துக்கும் இப்போ நான் கேட்ட கொஸ்டின் ஆன்சர் பண்ணாலே ஒரு லாஜிக்காக கிடச்சிரும். ஓகே. ராக்கெட்டுக்கு இன்னொரு பேர் என்னது? லான்ச்சிங் வெஹிக்கிள். சேட்டலைட்டுக்கு இன்னொரு பேர் ஸ்பேஸ் ஃப்ளைட்டுன்னு சொல்லுவாங்க. கரெக்டு தானே? ஸ்பேஸுக்கு போய் ஒர்க் பண்ணுற ஒரு ஃப்ளைட் அது. ஓகே, பார்க்கலாம், அடுத்து பார்க்கலாம். இதெல்லாம் ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள். ககன்யான் அடுத்து பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தானே, எனக்கு தெரியும்ல. ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, மேலே சேட்டலைட்டு இருக்குல்ல, கரெக்டாக? அந்த சேட்டலைட்டை மேலே யார் ஃபிக்ஸ் பண்ணது? ராக்கெட்டு தான். ஓகே, அப்போ மேலே சேட்டலைட் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அந்த சேட்டலைட்டோட எய்ம் என்ன? அது ஒரு மிஷின் தானே. அந்த மிஷினுக்கு கொடுத்த வேலையை அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் கம்யூனிகேஷன் சேட்டலைட்னா குளோபல் லெவலில் கம்யூனிகேஷனை பார்த்துக்கும். ரிமோட் சென்சிங்னா அந்த இடத்த அப்சர்வ் பண்ணும். யார் அப்சர்வ் பண்ணுறா? சேட்டலைட் அப்சர்வ் பண்ணுது. அது ஒரு மிஷின் தானே. அந்த சேட்டலைட்டுக்குள்ளே ஒரு ஆள் உட்காந்துருந்தா டிரைவர் மாதிரி, அந்த மாதிரி உட்காரத்துக்கு நம்ம ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறோம். அந்த இனிஷியேட்டிவ் பேர் தான் ககன்யான், ஹிந்தியில் நேம். இதில் புரியும் பாருங்கள். சேட்டலைட்டுக்கு இன்னொரு பேர் என்ன சொன்னேன்? ஸ்பேஸ் ஃப்ளைட். ஸோ ஹியூமன் அந்த ஸ்பேஸ் ஃப்ளைட்டில் உள்ளே அங்கே இருந்தால் எப்படி இருக்கும்? அதான் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் ப்ரோக்ராம். அதுக்கு இந்தியாவோட பேர் வந்து ககன்யான். ஸ்பேஸ் ஸ்டேஷன் வேறு, இந்த ககன்யான் வேறு, அதை புரிஞ்சுங்க. சொல்கிறது புரியுதுல்ல? சேட்டலைட்டு வேறு, ஸ்பேஸ் ஸ்டேஷன் வேறு தானே. சேட்டலைட்டுன்றது ஒரு மிஷினு, கரெக்டாக? எப்படி சொல்லலாம்னா, இப்போ கார் இருக்குல்ல, காருன்றது ஒரு மிஷினு. காரை உற்பத்தி பண்ணுற ஃபேக்ட்ரி ஒன்றா? ஃபேக்ட்ரி வேறு தானே. அந்த ஃபேக்ட்ரி தான் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஃபேக்ட்ரியில் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுவாங்க? 100 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. காருக்குள்ளே ஒருத்தவன் டிரைவர் இருப்பான். ஸோ நம்ம ஒரு ஃபேக்ட்ரியவே மேலே ஸ்பேஸில் ஃபிக்ஸ் பண்ணணுன்னா முதல்ல நீ என்ன பண்ணியிருக்கணும்? முதல்ல அட்லீஸ்ட் ஒரு ஆளை மேலே அப்போ ரிசர்ச் பண்ணோம்ல. ஸோ அதான் ஃபஸ்ட் இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க. முதல்ல நம்ம சேட்டலைட்டை உருவாக்கியாச்சு, ஆட்டோமேட்டிக்காக போக வச்சாச்சு, மேலே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த சேட்டலைட்டில் ஒரு ஆள் உட்காந்து ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும்? ஒரு இந்தியனை அனுப்புனா எப்படி இருக்கும்? ஒரு ஹியூமனை, அதுவும் நார்மலாக உருவாக்கி ஒரு ஹியூமனை அதாவது எப்படி சொல்கிறது, நார்மலாக ஒரு மிஷினை உருவாக்கி ஒரு சேட்டலைட்டை உருவாக்கி நம்ம இந்தியனை அங்கே ஒர்க் பண்ண வச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற கனவு தான் ககன்யான். கரெக்டு தானே? அப்புறம் இங்கே ராக்கெட்டு தான் சேட்டலைட்டை கொண்டு போகுது. அப்போ அந்த ராக்கெட்டுக்குள்ளே சேட்டலைட் இருக்கும். சேட்டலைட்டுக்குள்ளே ஒரு ஆள் உட்கார வச்சுப்பாங்க. அவன் கரெக்டாக போகணுன்னா அங்கே கூலிங் சிஸ்டம் இருக்கணும், ப்ரெஷர் எப்படி இருக்கணும், அங்கே ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அங்கே அவன் எப்படி ஒர்க் பண்ணுவான், எல்லாமே இருக்குல்ல. ஸோ அந்த சிம்பிளாக சொல்லணுன்னா, ஒரு மிஷின் தான் வழக்கமாக மேலே போகும். அந்த மிஷினுக்குள்ளே ஒரு ஆளையும் ஒரு இந்தியனை வந்து அங்கே ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் ககன்யான். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை 2022 நான் முடிச்சிடணும். இந்த ககன்யான் சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன சக்ஸஸ்னு அர்த்தம்? நம்மளாலேயும் ஒரு ஹியூமனை ஸ்பேஸ்க்கு அனுப்ப முடியும், கிடச்சிரும்ல. அப்போ ஸ்பேஸ்க்கு அனுப்ப முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நம்ம அங்கே ஒரு ஃபேக்ட்ரி வைக்கலாம், அதாவது அங்கே ஒரு ரிசர்ச் சென்டர் வைக்கலாம், அதாவது ஹியூமன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வைக்கலாம். இந்தியாவுக்குன்னு ஒரு தனி ஸ்பேஸ் ஸ்டேஷன் வைக்கலாம். அங்கே நிறையா பேர் ஒர்க் பண்ணுறதுக்கு உட்கார வைக்கலாம். அப்போ இந்த ககன்யான் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு 6-7 வருஷத்துக்கு அப்புறம் எதை கொண்டு வந்துடுவாங்க? இந்தியாவோட ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கான ஒர்க் அவுட்டை மேலே ஆரம்பிச்சிருவாங்க. புரிஞ்சிச்சுல? இங்கே போட்டிருக்கு பாருங்கள். த அப்ஜெக்டிவ் ஆஃப் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் ப்ரோக்ராம், அதாவது ககன்யான், இஸ் டு அண்டர்டேக் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் மிஷன். கரெக்டாக? நான் ஒரு ஆள் சொன்னால அதை போடுவேன். டு கேரி எ க்ரூ ஆஃப் 3 பேரை. ஸ்பேஸ் ஃப்ளைட்னு அர்த்தம் சேட்டலைட். அந்த சேட்டலைட்டுக்குள்ளே ஒரு 3 பேரை கொண்டு போகணும். எந்த ஆர்பிட் முக்கியம் தானே? டு லோ எர்த் ஆர்பிட். ஃபஸ்ட் டைம் அனுப்புகிறோம். மேலே அனுப்புவாங்க, எர்த்துக்கு கிட்ட தான் அனுப்புவாங்க. அதெல்லாம் லாஜிக்கு. எஸ். ஸோ ஒரு 3 பேரை லோ எர்த் ஆர்பிட்டுக்கு அனுப்புகிறோம். அனுப்பிட்டு அண்ட் டு ரிட்டர்ன் தெம் சேஃப்லி.
கரெக்டாக ஏர்த்தில் எந்த இடத்துல அவங்க இறங்கணும் அப்படின்றத கரெக்டாக முடிவு பண்ணி இறக்கணும். இதுதான் வந்து ககன்யானோட எய்ம். உங்களுக்கு இந்த வார்த்தை மீனிங் புரியுதா? அன்மேன்டு ஃப்ளைட்டு, மேன்டு ஃப்ளைட்டு. அன்மேன்டு ஃப்ளைட்டு நம்ம அனுப்புகிறோம்ல, யாருமே இல்லாமல் மிஷின் விட்டு அனுப்புகிறோம்ல, அது அன்மேன்டு ஃப்ளைட். மேன்டு ஃப்ளைட்னா அதுக்குள்ளே ஒரு ஆள் உட்கார வச்சு அனுப்புகிறோம்ல. எஸ். ஸோ அன்மேன்டு ஃப்ளைட்டுன்றது சாதாரணம், நம்ம வழக்கம் பண்ணிகிட்ருக்கிறது. அப்போது ஒரு 3 க்ரூ அனுப்புகிறாங்க, அதில் 2 அன்மேன்டு, அதில் ஜஸ்ட் வழக்கமாக சேட்டலைட் தான். 1 மேன்டு ஃப்ளைட். அப்படின்னு அர்த்தம் அதுக்குள்ளே ஆட்கள் இருப்பாங்க. ஓகே. அப்போ இந்த ஃபஸ்ட்டு ஹியூமன் ஃப்ளைட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு பி கம்ப்ளீட்டட் பை எண்ட் ஆஃப் 2022. படித்தோம்ல. எஸ். அப்போ இந்த சேட்டலைட்டை வந்து மேலே லான்ச் பண்ண போகிறோம்ல, எந்த ராக்கெட் வச்சு லான்ச் பண்ண போகிறோம்? GSLV Mach 3. The GSLV Mach 3 launch vehicle will be used to launch the Gaganyaan mission. கரெக்டாக? உங்களுக்கே தெரியும்ல, இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் எதுன்னு தெரியும் உங்களுக்கு. லோ எர்த் ஆர்பிட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னு காரணம் தெரியணும் உங்களுக்கு, சொல்லிட்டேன். இயர் வந்து 2022 எந்த ராக்கெட்டை யூஸ் பண்ணி நம்ம மேலே பார்ப்போம்? GSLV Mach 3. ஓகே. ஒரு 3 பேர் போகிறாங்களா? ஓகே. அதே ஏர்த்தில் எங்கே கரெக்டாக திருப்பி ரிட்டர்ன் ஆகணுன்ற ப்ரீ டிட்டர்மெண்ட் டெஸ்டினேஷனை முடிவு பண்ணிடுறாங்களா? அவ்வளோதான். இது சக்ஸஸ் ஆனால் தான் ஸ்பேஸ் ஸ்டேஷன் உருவாக்க முடியும். அதாவது அந்த கார் எக்ஸாம்பிள் சொன்னால. அப்போது ககன்யானோட மெயின் எய்ம் என்ன? சேட்டலைட்டை மேலே அனுப்பணும். பட் அந்த சேட்டலைட்டுக்குள்ளேயே ஒரு ஹேபிட்டபிள் மோட் இருக்கணும், ஹியூமன் வாடுறதுக்கான ஒரு இடம் இருக்கணும். அப்போது அந்த சேட்டலைட் என்னென்னு பேர் சொல்லலாம்? அந்த ஸ்பேஸ் ஃப்ளைட்டை ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் சொல்லலாம்ல. ஜென்ரலாகவே இது வரைக்கும் அனுப்பின எல்லா ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட், இந்தியாவை சொல்ல வேர்ல்டு லெவலில் ஜென்ரலாகவே எல்லா கண்ட்ரீஸுமே அனுப்பின ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் எந்த ஆர்பிட்டில் தான் இருக்கும்? லோ எர்த் ஆர்பிட் தான் இருக்கும். எக்ஸப்ட் அப்போலோ மிஷன். அப்போலோ மிஷனை தவிர்த்துட்டு மற்ற எல்லா ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட்டும் லோ எர்த் ஆர்பிட் தான். அப்போ நம்மளும் எந்த ஆர்பிட் தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம்? லோ எர்த் ஆர்பிட்டில் தான் நம்ம இந்தியன் அனுப்புவோம் அந்த ஸ்பேஸ் ஃப்ளைட்டில். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் எந்த ஆர்பிட் தான் இருக்கும்? லோ எர்த் ஆர்பிட் தான் இருக்கும். கரெக்டாக? லாஜிக் புரியுதில்ல? நம்ம ஒரு சேட்டலைட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கே, சேட்டலைட்டில் ஒரு ஹியூமன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு லோ எர்த் ஆர்பிட்னா, அப்புறம் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்கும்? லோ எர்த் ஆர்பிட் தான் இருக்கும். ரிசர்ச் சென்டர் தானே. கரெக்டாக? நமக்கு சேட்டலைட்டில் கரெக்டாக ஒரு ஹியூமனை ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷன்லாம் மேலே கொண்டு போக முடியாதுல்ல. லோ எர்த் ஆர்பிட்டில் தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். லோ எர்த் ஆர்பிட்னா ஞாபகம் இருக்குல்ல? எத்தனை கிலோமீட்டருக்குள்ளே இருந்தால் லோ எர்த் ஆர்பிட்? ரிவிஷன் பண்ண சொன்னேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணலைன்னா நீங்கள் ஏமாத்துறீங்க. ரிவிஷன் பண்ணிவிட்டு வாங்க. அடுத்து உங்கள் லாஜிக் முடிஞ்சிச்சு, மற்றெல்லாம் சும்மா தானே. சிக்னிஃபிகன்ஸ், இம்பார்ட்டன்ஸ்லாம் நீங்களே அடிச்சு விடலாம்ல. அதாவது இது நம்ம கரெக்டாக மேலே கொண்டு போய்ட்டுனா நம்மளோட ரிசர்ச் சென்டர் பயங்கரமாக இருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி சயின்டிஃபிக் கம்யூனிட்டியை என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் நம்மளோட ரிசர்ச்சை வந்து ஏர்த்துக்கு வெளியே பண்ணலாம். ஏர்த்துக்கு வெளியே என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம். அப்போ நம்மளோட இந்தியான்ற கண்ட்ரியோட ஸ்டேட்டஸ் என்னாகும்? கிரேட் பவராக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காரணம் நம்மளோட சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அட்வான்ஸ்டாக மாறிட்டுருக்கோம். ஹியூமனே அனுப்புகிறோம். ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜஸ். நம்ம ஃபஸ்ட்டு பேசினோம்ல, அப்போ ஒரு சேட்டலைட் மேலே ஒரு ஹியூமனை தங்க வைக்கிறதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும்? ப்ரெஷர் சிஸ்டம்மு, கூலிங் சிஸ்டம்மு, அதெல்லாம் பார்த்தோம்ல. அதை தான் இந்த ஹெட்டிங் தூராங்க பாரு. த கீ காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம். ஒரு ஹியூமன் ஸ்பேஸை வந்து ஸ்பேஸ்னு தெரியும், அங்கே ஹியூமன் அனுப்புகிறோம். அதுக்கானது என்னென்னலாம் உருவாக்கணும்? ஃபஸ்ட்டு பில்டிங் ஏ ஹேபிட்டபிள் மாடல். அதாவது அந்த ஸ்பேஸில், அந்த சேட்டலைட்டில் ஆஸ்ட்ரோநாட்ஸ் வந்து உட்காந்து ஒர்க் பண்ணுறதுக்கான என்விரான்மெண்ட்டை உருவாக்கணும். சச் என்விரான்மெண்டல் கண்ட்ரோல் சிஸ்டம் ஆர் பீங் டெவலப்டு, உருவாக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக? அப்புறம் அவங்களுக்கு வாடுறதுக்கான இருக்க வேணும்ல லைஃப் சப்போர்ட் சிஸ்டம், அவங்களுக்கான ஆஸ்ட்ரோனாட்கான ட்ரைனிங்கு, திரும்பி அவங்க சேஃபாக வர்றதுக்கான அவங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டு, எமர்ஜென்சி எப்போ அவங்க எஸ்கேப் ஆகிறதுக்கான சிஸ்டம், தனியில் என்ன இருக்கணும், லான்ச்சிங் வெஹிக்கிள் இருக்கணும். இது எல்லாமே தீஸ் ஆர் த கீ காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம். இதெல்லாம் அடிச்சிடுவீங்க நீங்கள். ஃபேக்சுவலான பாயிண்ட்னா, இந்த ஹியூமன் ஸ்பேஸ் அந்த ப்ரோக்ராம் இருக்குல்ல, அதுக்கான ஒரு ஃப்ளைட் ரெடி பண்ணோம்ல, அந்த ஃப்ளைட் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்தியாவில். அந்த இடம் இந்த இடம் செல்லக்கேரி, சித்ரதுர்கா டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகா. ஓகே, சொல்கிறது புரியுதுல்ல? ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் சென்டர். மேலே ஸ்பேஸுக்கு ஹியூமன் அனுப்புறதுக்கான ஒரு ரிசர்ச் சென்டர் நம்ம இங்கே டெவலப் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஒர்க் அவுட் பண்ணுறோம். அது எந்த ஊரில் இருக்குன்னா
கர்நாடகாவில் இருக்குது, மறந்துடாதீங்க, முக்கியம். ஸோ இஸ்ரோ ஹேஸ் ப்ரப்போஸ்ட் ஏ ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் சென்டர் இன் எந்த இடத்துல? கர்நாடகாவில். ஜனவரி மாதம் நியூஸ் இது. சொல்கிறது புரியுதில்ல? ஒவ்வொரு எய்முக்கும் ஒரு இடத்துல வச்சுப்பாங்களே. அப்போ சொல்கிறாங்க, அப்போ ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் ப்ரோக்ராம் பற்றி எந்த விஷயமா இருந்தாலும் எல்லாமே எந்த இடத்துக்கு போயிடும்? கர்நாடகாவிலேருந்து செல்லக்கேரி இடத்துக்கு போயிடும். அந்த இடத்துலேருந்து எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, தனி டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒர்க் பண்ணுறாங்க. என்விரான்மெண்ட்டில் கர்நாடகாவை எதுக்கெல்லாம் முடித்தோம்? ஒரு 4 பாயிண்ட் சொல்லுங்கள். 4 பாயிண்ட் மைண்டில் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து சரி, 4 பாயிண்ட் சொன்னதுக்கப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். கர்நாடகா எங்கெல்லாம் பார்த்துருக்கோம்? 4 பாயிண்ட். இதில் இன்னொரு பாயிண்ட்டு ஏற்கனவே சொன்னது தான், இதுதான் திருப்பி சொல்கிறேன். சாட்டிஸ்ஃபேக்ஷன். இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் ப்ரோக்ராம் ககனோட எய்ம் வந்து ஆஸ் எ பார்ட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம் 2 அன்மேன்டு ஃப்ளைட்ஸ் 1 மேன்டு ஃப்ளைட் சொல்கிறாங்களா. அது என்ன மீனிங் உங்களுக்கு புரியுதில்ல? அதாவது வழக்கமான ஒரு சேட்டலைட்டை நம்ம உருவாக்கிடுவோம், கரெக்டாக? அதை வந்து ஸ்பேஸில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நாங்கள் ஒரு சேட்டலைட்டை உருவாக்குறோம். அந்த சேட்டலைட்டில் ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கணும். அதுக்கு அந்த மாதிரி ஒரு சேட்டலைட் ரெடி பண்ணுற இடம் தான் நம்ம எந்த இடம்? கர்நாடகாவில். ரெடி பண்ணியாச்சு வச்சுக்கலாம். இதுக்கான ஒரு ப்ரெஷர் சிஸ்டம், இதுக்கான கூலிங் சிஸ்டம், இது வாடுறதுக்கான கரெக்டான இடம் ரெடி பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம உருவாக்குற சேட்டலைட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணோம்ல. அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த சேட்டலைட்டை முதல்ல அனுப்பிவிடுவோம், கரெக்டாக 2 அனுப்பிவிடுவோம். 2 அன்மேன்ட் ஃப்ளைட்ஸ் ஃபஸ்ட்டு அனுப்பிவிட்டு செட்டில் ஆகிட்டு திருப்பி வரட்டும், எப்படின்னு பார்க்கலாம். அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணலாம்? அதே சேட்டலைட்டில் ஒரு மேன்டு ஃப்ளைட், ஒரு ஆள் உட்கார அனுப்பலாம். புரிஞ்சா? ஃபஸ்ட்டு அந்த மேன் உட்காரத்துக்கான இந்தியன் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கான சேட்டலைட் ரெடி பண்ணிவிடுவோம். ரெடி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஆள் உட்காராமலே என்ன பண்ணிடலாம்? முதல்ல அனுப்பி விட்ருவோம். ஃபஸ்ட்டு இது ஒர்க் அவுட் ஆகுது, சேட்டலைட் கரெக்டாக போய் லான்ச் ஆகுதா, உட்காருதா, சேஃப்டியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்? உள்ளே ஒரு ஆள் உட்கார வச்சுட்டு அனுப்பலாம். அப்போது ரொம்ப ரிஸ்க்கு தானே. அதான் அப்போது ஒரு சேட்டலைட்டை ரெடி பண்ணதுக்கப்புறம் 2 அனுப்புகிறாங்க. 2 அனுப்பி ஒர்க் அவுட் ஆகுதா, பாசிட்டிவ் ஆனதுக்கப்புறம் அடுத்து என்ன பண்ணுவாங்க? 1 மேன்டு ஃப்ளைட் அனுப்புவாங்க. ஸோ அப்போ 2 அன்மேன்டு ஃப்ளைட்டை அனுப்பி டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் 1 மேன்டு ஃப்ளைட்டை அனுப்புவாங்க. அதெல்லாம் லாஜிக்காக இருக்கும், அதெல்லாம் செக்யூர். ஸோ அடுத்த டாபிக் இந்த ஐடிஆர்எஸ்எஸ் முக்கியமானது. ஏன்னா ஜனவரி மாதம் நியூஸ் தான் போட்டு பாருங்க. ஜனவரி 2019 இந்தியன் டேட்டா ரிலே சேட்டலைட் சிஸ்டம். இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த ஐடிஆர்எஸ்எஸ் இந்தியன் டேட்டா ரிலே சேட்டலைட் சிஸ்டம் சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா பாருங்கள். நம்ம சேட்டலைட்டில் லோ எர்த் ஆர்பிட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவோம்ல. இப்போ எக்ஸாம்பிள் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தோமா, என்னது இந்த அப்சர்விங் சேட்டலைட்டாக இருந்தாலும் சரி, அதை ரிமோட் சென்சிங்காக இருந்தாலும் சரி, அடுத்து இப்போது ககன்யான், கரெக்டாக? லோ எர்த் ஆர்பிட்னா எத்தனை கிலோமீட்ரு? 2000 கிலோமீட்டரா? ஓரளவுக்கு சொல்கிறேன், 2000 கிலோமீட்டர். எனக்கு கரெக்டாக லாஸ்ட் ஞாபகம் இல்லை, எனக்கு ஃபேக்ட் சொல்கிறேன். இப்போ 2000 கிலோமீட்டரில் இப்போ எக்ஸாம்பிள் இது எர்த் வச்சுக்கலாம். ஓகே, இங்கேருந்து ரைட் இது எர்த் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறோம் 2. ஓகேவா? இது வந்து லோ எர்த் ஆர்பிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அதான் 2000 கிலோமீட்டரில். இந்த சேட்டலைட் வந்து எர்த்தை சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும்? 2 ஹவர்ஸில் சுற்றி வந்துடும், கரெக்டாக? 2 ஹவர்ஸ்லே சுற்றி வந்துடும். இப்போ லோ எர்த் ஆர்பிட்டில் இன்னும் வந்து கீழே வைக்கிறோம் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் 2000 கிலோமீட்டர் கிட்ட இல்லாமல் 500 கிலோமீட்டரில் வைக்கலாம். எர்த்லேருந்து நம்ம கிரவுண்ட் லெவலிருந்து 500 கிலோமீட்டரில் ஒரு சேட்டலைட்டை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ 2000 கிலோமீட்டரில் ஃபிக்ஸ் பண்ணுற அந்த சேட்டலைட்டு ஒட்டுமொத்த வேர்ல்டையே 2 ஹவர்ஸில் சுற்றி வந்துடும்னா, இன்னும் கீழே 500 கிலோமீட்டரில் ஃபிக்ஸ் பண்ணுறோம். எவ்வளோ நேரத்தில் சுற்றி வந்துடும்? 90 மினிட்ஸில் சுற்றி வந்துடும், கரெக்டாக? இப்போ அதோட பாசிட்டிவ் வந்து சீக்கிரம் சுற்றி வந்துடுது. அதோட நெகட்டிவ் என்னது பாருங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் இது குளோப், இது இந்தியா வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்தியாக்காரன் வந்து லோவர் ஆர்பிட்டில் இங்கே சேட்டலைட் ஃபிக்ஸ் பண்ணுறான். அங்கே வேணாம், இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறான் வச்சுக்கலாம். இந்த இடத்த பார்க்குறது எந்த கிலோமீட்டரில்? 500 கிலோமீட்டரில். 500 கிலோமீட்டர்னால் இது என்ன பண்ணும்? 90 மினிட்ஸில் ஃபுல்லாக சுற்றி வந்துடும், கரெக்டாக? அப்போது 45 மினிட்ஸ்லேயே இந்தியா கிராஸ் பண்ணிவிட்டு பின்னாடி பக்கம் போயிடும், கரெக்டாக? எந்த பக்கம் போயிடும்? பின்னாடி பக்கம் போயிடும், பிஹைண்டு போயிடும். அப்போ இந்தியாவுக்கு வந்து அந்த சேட்டலைட்டை கனெக்ட் பண்ணிக்க முடியாதுல்ல. டீம் ரேட் புரியுதுல்ல? ஒரு சேட்டலைட்டு
90 மினிட்ஸில் ஒட்டுமொத்த வேர்ல்டு சுற்றி வந்துடும்னா இந்தியா அந்த சேட்டலைட் எவ்வளோ நேரம் பார்த்துக்க முடியும்? கரெக்டாக. இப்போ இந்தியாவோட அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, ஸ்ரீஹரிகோட்டாலாம் சொல்லுவாங்கள்ல, இப்போ அந்த இடம் இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போது இது சேட்டலைட் வச்சுக்கலாம். இந்த சேட்டலைட்டு இங்கே இப்படி சுற்றுற வரைக்கும் நம்ம இந்தியாவால் இந்த கிரவுண்டில் இருந்து அந்த சேட்டலைட் கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். அதே சேட்டலைட் பின்னாடி போயிடுச்சுன்னா அது திரும்பி எப்போ வரும்? இன்னொரு 45 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணி தானே இங்கே வரும் மறுபடியும். அது வரைக்கும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த சேட்டலைட் கூட கம்யூனிகேட் பண்ணிக்க முடியாதுல்ல, டீமரிட் தானே. அப்போ இந்தியா என்ன பண்ணுன்னா, இதுதான் குளோபல் லெவல்னா, இது இந்தியானா இது ஸ்ரீஹரிகோட்டா வச்சுக்கலாம். இந்தியாவோட ரிசர்ச் சென்டர். அது மற்ற எல்லா ஊர்லேயும் வாங்கிடும். இங்கே ஒரு ரெண்டுக்கு இடம் வாங்கிடும், ஒவ்வொரு கண்ட்ரியில். ரஷ்யா ஒரு இடம் வாங்கிக்கும், அமெரிக்கா ஒரு இடம், ஆஸ்திரேலியா இடம், சுற்றி உலகம் முழுக்க. அப்போ சேட்டலைட் இப்போ சேட்டலைட் இப்போ ஃபிக்ஸ் பண்ணுங்களேன், எங்கே போனாலும் என்ன வந்துடும்? எல்லா கண்ட்ரிலையும் நம்மக்கிட்ட என்ன இருக்குது? அந்த ரிசர்ச் சென்டரை நம்ம ரெண்ட்டுக்கு வாங்கியிருக்கோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் பண்ணிக்கலாம்ல, இங்கே வந்தாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? எஸ். அப்போது இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குல்ல, இது எக்ஸ்ட்ரா காசு தானே. கரெக்டாக? அப்போ என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, இது நம்ம வழக்கமாக இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம குளோபல் லெவலில் இந்தியா இருக்குன்னா ஒரு 3 சேட்டலைட்டை ஃபிக்ஸ் பண்ணுவோம். எத்தனை சேட்டலைட்டு? ஒரு 3 சேட்டலைட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இது லாஜிக் கிடையாதுன்னா, இங்கே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவோம், இங்கே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவோம், இங்கே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவோம், இங்கே ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவோம். இவன் போகும்போது இவன் வந்துடுவான், அடுத்து இவன் போகும்போது இவன் வந்துடுவான். அப்படி 3D மாடலில் ஒருத்தவன் பிஹைண்ட் பண்ணால் கூட இன்னொருத்தன் என்ன பண்ணுவான், முன்னாடி வந்துடுவான். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சேட்டலைட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எதுக்கு? கண்டினியூஸாக த்ரூ அவுட் த டே அந்த சேட்டலைட்டை கம்யூனிகேஷன்லேயே வச்சுருக்கணும். அதுக்காக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சொல்கிறது புரியுதுல்ல? கரெக்டாக? அதாவது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்மளோட வீட்டில் ஒரு பையன் இருக்கான், பையன் வந்து காலேஜுக்கு போயிடுறான். காலேஜுக்கு போனால் அவனை வாட்ச் பண்ண முடியாது. கரெக்டாக? அப்போ அப்போ நம்ம இங்கேருந்து அவனை காலேஜில் வாட்ச் பண்ணுற என்ன பண்ணணும், அவனை சுற்றி ஒரு 3 பேரை போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த 3 பேரும் வீட்டில் ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஒரு சேட்டலைட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த சேட்டலைட்டு பின்னாடி போயிடுச்சுன்னா அந்த சேட்டலைட்டுக்கிட்டேருந்து நியூஸை வாங்கி அனுப்புறதுக்கு இன்னும் ஒரு 3 ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது என்ன பண்ணும், இந்த பக்கம் போனால் வாங்கி கொடுத்துரும், இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரிசீவ் பண்ணி இந்தியாவுக்கு அனுப்பிடும். ரொம்ப சிம்பிள். எய்ம் புரியுதா? எய்ம் என்னது? நம்ம ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணுறோம், லோயர் ஆர்பிட்டில் லான்ச் பண்ணுறோம். அதை கான்ஸ்டண்ட்டாக நம்ம டச் வச்சுட்டே இருக்கணும். நம்மளோட கிரவுண்ட் இந்தியாவோட ரிசர்ச் சென்டர்லேருந்து கான்ஸ்டண்ட்டாக டச்சில் வச்சுக்கணும். அதுக்கான வேலை தான் என்னது? இந்தியன் டேட்டா ரிலே சேட்டலைட் சிஸ்டம். ரிலேனா வார்த்தை புரியுதா உங்களுக்கு? ரிலே மீன்ஸ் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அந்த L2 பாயிண்ட் பார்த்தோன்னா இருக்கா? எக்ஸாம்பிள் இது வந்து எர்த் வச்சுக்கலாம், இது மூன் வச்சுக்கலாம். சைனாவோட சேட்டலைட்டு 3க்கு பின்னாடி இருக்குது. சைனாவோட சேட்டலைட் 3க்கு பின்னாடி இருக்குது. அப்போ இங்கேருந்து கனெக்ட் பண்ண முடியாது. அப்போது அவன் என்ன பண்ணான், யார், நம்ம சைனாக்காரன். அப்போ 3க்கு பக்கத்தில் இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டான். L2ல் ஒரு சேட்டலைட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அப்போ அவன் என்ன பண்ணுவான், இது அனுப்புகிற இன்ஃபர்மேஷன் இது வாங்கி திருப்பி இந்த இடத்துக்கு அனுப்பும். அப்போ இந்த L2ல் ஃபிக்ஸ் பண்ணுறாங்கள, இந்த சேட்டலைட் பேர் தான் ரிலே சேட்டலைட். ஏன் என்ன பண்ணுறான், ஹெல்ப் பண்ணுறான். ஏற்கனவே ஒரு சேட்டலைட் இருக்குது, அந்த சேட்டலைட் மறைஞ்சிருக்குது. அந்த மறைஞ்சிருக்க சேட்டலைட் இன்ஃபர்மேஷனை இவன் கேதர் பண்ணி திருப்பி இடத்துக்கு அனுப்புவான். அதே ஃபார்மேட் தான் இது, இந்தியன் டேட்டா ரிலே சேட்டலைட் சிஸ்டம். நம்மளோட சேட்டலைட் மேலே இருக்குது, அதுக்கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் கிடைக்க மாட்டேங்குது கண்டினியூஸாக. அப்போ அதுக்கு ஒரு ரிலே சேட்டலைட் ரெடி பண்ணி அதில் கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். 3 சேட்டலைட் சொல்கிறாங்க. இதை போட்டிருப்பாரு, படிக்கலாமா? ரெக்கார்ட் ஆகிறதுலையே. ஓகே. ISRO is planning to launch its own series of space-to-space communication satellite. ஸ்பேஸ்லேயே ஒரு 3 கரெக்ட் தானே? நம்மளோட ப்ராப்ளம் என்னது, கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். அந்த சேட்டலைட் எங்கே போகுது தெரில. அப்போ அந்த சேட்டலைட்டை வந்து நான் கம்யூனிகேட் பண்ணிக்கணும் கண்டினியூஸாக. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு 3 சீரியஸ் ஆஃப் சேட்டலைட் அனுப்புகிறாங்க. அந்த சேட்டலைட் என்னது, ரிலே சேட்டலைட், which will track and be constantly in touch with Indian satellites, in particular those in low earth orbits. கரெக்டாக? ஏன்னா which have limited coverage of earth. 90 மினிட்ஸில் ஓடி போய்டும், சுற்றி வந்துடும். அப்போ நம்ம வேலை அது கூட கண்ணு வச்சுக்க முடியாது. நீங்கள் போட்டுருக்கு பாருங்களேன். The satellites revolving around the earth, especially the ones in low earth orbit, may not always be visible to the ground station.
ப்ரொனன்சியேஷன் புரியுதுல, நம்ம இடத்துக்கு கனெக்ட். டு கண்டினியூஸ்லி ட்ராக் த சேட்டலைட்ஸ், countries generally launch a series of communication satellite in geostationary orbit. இந்த பாயிண்ட் முக்கியம். ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட் என்ன படிச்சு ஞாபகம் இருக்கா? அந்த ரிவிஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லைன் உங்களுக்கு புரியும். புரியுதா? இது குளோபல் லெவலில் இங்கே ஒரு லோ எர்த் ஆர்பிட்டில் சேட்டலைட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ இந்த சேட்டலைட்டை கம்ப்ளீட்டாக கண்டினியூஸாக நம்ம கவர் பண்ணிக்கிறதுக்கு, இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஜியோ ஸ்டேஷ்னரி ஆர்பிட்டில், அதாவது இன்னும் கொஞ்சம் ஜியோ ஆர்பிட்டில் எத்தனை கிலோமீட்டர் உங்களுக்கு தெரியும், அந்த இடத்துல ஒரு 3 ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, இது கண்டினியூஸாக போகிறதெல்லாம் ஃபுல்லாக கவனிப்பாங்க, மானிட்டர் பண்ணுவாங்க. அதான் இது போட்டிருப்பாரு. இந்த பாயிண்ட் நான் சொன்னது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டை போயிட்டு படிச்சுட்டு வாங்க. ஏன்னா அது படிச்சிருப்போம், அது எப்படி சுத்தம், ஒரு எத்தனை சேட்டலைட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஒட்டுமொத்த குளோபலையும் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் படிச்சிருப்போம், அதை ரிவிஷன் பண்ணுங்கள். ஓகே. ஸோ டு கண்டினியூஸ்லி ட்ராக் தி சேட்டலைட்ஸ், கண்ட்ரிஸ் ஜென்ரலாக என்ன பண்ணுது? launch a series of communication satellites in geostationary orbits. The Indian data relay satellite system plans to do exactly the same. கரெக்டாக என்ன சொல்கிற புரியுதா? இப்போது ஃபஸ்ட் நான் சொன்னேன், இந்தியாவில் வந்து அந்த ஒரே இடத்துல ஃபிக்ஸ் பண்ண முடியல, இப்போ எல்லா கண்ட்ரிலையுமே ரெண்ட் வாங்குதில்ல, ரெண்ட் வாங்கி தான் பண்ணுச்சு. ஆனால் மற்ற டெவலப்டு கண்ட்ரிஸ்லாம் இப்படி பண்ணல, டேரெக்டாகவே மேலே என்னது ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டில் அந்த சேட்டலைட்டை மானிட்டர் பண்ணுறதுக்கு 3 சேட்டலைட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கரெக்டாக அதான் இந்த பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டு டு கண்டினியூஸ்லி ட்ராக் சேட்டலைட்ஸ், கண்ட்ரிஸ் ஜென்ரலி லான்ச் ஏ சீரியஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் சேட்டலைட் இன் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட். இந்த மாதிரி நம்ம பண்ணல, நாம் இன்னும் வாடகை வாங்கி கிரவுண்ட் லெவலில் வாடகை வாங்கி கம்ப்ளீட்டாக எங்கெல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நாமளும் என்ன பண்ண போகிறோம்னா ஸ்பேஸ்லேயே ஒரு 3 சேட்டலைட் அனுப்புகிறோம், அதை எங்கேயுமே தொலைஞ்சு போகாமல் கண்டினியூஸாக பண்ணுறதுக்கு. அப்போ ஏற்கனவே எல்லா கண்ட்ரிஸ் பண்ணிட்டு தான் இருக்குது. பாருங்கள், அதை போட்டு பாருங்கள். USA and Russia started their relay satellite system in late 1970s 80s முடிச்சிட்டாங்க. They already have 10 satellites each. கரெக்டாக, அதாவது எல்லா சேட்டலைட்ஸும் மானிட்டர் பண்ணுறதுக்கு சொல்லிட்டு புரியுதா? ஒவ்வொரு சேட்டலைட், இப்போ இது அக்ரிகல்ச்சர் சேட்டலைட் என்ன அர்த்தம்? அக்ரிகல்ச்சர் பார்த்துக்கோங்கள, இந்த சேட்டலைட்டே பார்த்துக்கிறதுக்கு ஒரு ரிலே சேட்டலைட் இருக்கும். புரிஞ்சுதா? என்ன சொல்கிற புரியுதா? ஸ்பேஸில் நிறைய சேட்டலைட்ஸ் இருக்கும், ஒவ்வொன்றும் ஒர்க் பண்ணும். ஒன்று எஜுகேஷனாக இருக்கும், ஒன்று வந்து சியாக இருக்கும், ஒன்று வந்து அக்ரிகல்ச்சராக இருக்கும், ஒன்று வந்து ரிசோர்ஸாக இருக்கும். இந்த எல்லா சேட்டலைட்டையும் மானிட்டர் பண்ணுறதுக்கு, மானிட்டர் மீன்ஸ் என்னது? இதுக்கிட்டேருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஏர்த்துக்கு அனுப்புறதுக்கு இந்த சேட்டலைட் ஹெல்ப் பண்ணுறதுல இதான் என்னது? ரிலே சேட்டலைட். இந்த மாதிரி ரிலே சேட்டலைட் வந்து USA ரஷ்யாலாம் எவ்வளோ வச்சுருக்கான்? 10 வச்சுருக்கான். இப்போ நாம் தான் என்ன பண்ண போகிறோம்? அந்த இந்தியாவை என்ன பண்ண போகிறாங்க? அந்த மாதிரி டேட்டாவுக்காக ரிலே சேட்டலைட் சிஸ்டமை ரெடி பண்ணுறாங்க. கரெக்டாக? அப்போ இதுவும் ஒரு சேட்டலைட் தான். எதுக்காகனா இன்ஃபர்மேஷனை ஏர்த்து கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு, இந்தியா கூட கம்யூனிகேட் பண்ணிக்கிறதுக்கு. அப்போ இது ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட் தானே? எஸ், அதான் சீரியஸ் ஆஃப் ஸ்பேஸ் டு ஸ்பேஸ் கம்யூனிகேஷன் சேட்டலைட். நம்ம நிறைய சேட்டலைட் அனுப்ப போகிறோம். எதுக்காக அனுப்ப போகிறோம்? அதோட மெயின் பர்பஸ் ரிசர்ச் கிடையாது, ரிலேக்காக, இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்காக. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், மற்ற கண்ட்ரீஸ்லாம் ஏற்கனவே வச்சிருக்கு, நாம் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு ரிசர்ச் சென்டரை வாடகை வாங்கி அங்கேருந்து அனலைஸ் பண்ணிட்டுருக்கோம். அது எங்கெல்லாம் சுற்றுதோ அங்கெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போது அடுத்த லெவல் போகணுன்றாங்க. இப்போ போட்டிருக்கு பாருங்க, the work on IDRS, அதான் என்னது, இந்தியன் டேட்டா ரிலே satellite system has been initiated. It will be first launched by end of 2020. ஆக போகுது. அடுத்த 2வது சேட்டலைட்டு 2021. கரெக்டாக? நம்மளோட ககன்யான் இருக்காங்கல்ல, ககன்யானும் எந்த ஆர்பிட்? லோ எர்த் ஆர்பிட் தானே. அப்போ அவனும் இந்தியாவை பார்க்க முடியாதுல்ல, நான் கரெக்டாக? ஏன்னா வந்து ஒரு சர்டன் பீரியட் தான் இந்தியாவுக்கு நேராக மேலே வானத்தில் இருப்பான். அப்புறம் என்ன ஆகிடுவான், குளோபலில் சுற்றி வந்துடுவான். அப்போ அவனை அந்த க்ரூ, அதுவும் மனுஷன் உள்ளே இருக்கிறது. அப்போ அந்த க்ரூவை வந்து 24/7 பார்க்கணுன்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும்? இந்த ரிலே சேட்டலைட்டை மேலே அனுப்பி தான் ஆகணும். ஓகே, நான் ஃபஸ்ட்டு படித்தோம்ல, இந்த போட்டிருக்காங்க பாருங்கள். நம்ம இவர் சொல்கிறார், ISRO சேர்பர்சன் K. சிவன் சொல்கிறார், தீஸ் வுட் பி, அதாவது அந்த ரிலே சேட்டலைட் எப்படி இருக்கணும்னா ஜியோ ஸ்டேஷ்னரி சேட்டலைட்டாக இருக்கணும். வாட் இஸ் ஜியோ ஸ்டேஷ்னரி ரிவிஷன் பண்ணுங்கள், ரிவிஷன் பண்ணி தான் நம்புறீங்க, அதனால தான் நான் அடுத்து போகிறேன். தீஸ் வுட் பி ஜியோ ஸ்டேஷ்னரி சேட்டலைட்ஸ் வெயிட்டிங் அபவுட் 2000 கிலோகிராம். இந்த மாதிரி ஜியோ ஸ்டேஷன் சேட்டலைட்டை ஒரு 3 அனுப்புனீங்கன்னா, 3 சேட்டலைட் மேலே அனுப்பிட்டாச்சுன்னா, சீரியஸாக ஒவ்வொரு டைம் 3 அனுப்பிட்டாங்கன்னா அவனா ஷுட் பி ஏபிள் டு ப்ரொவைட் ஆல்மோஸ்ட் ஃபுல் கவரேஜ் ஆஃப் எர்த். கரெக்டாக? ஸோ ஒரு 3 சேட்டலைட்டை வந்து 3 கார்னரில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ஜியோ ஸ்டேஷன் ஆர்பிட்டில் நம்மளோட சேட்டலைட்ஸ் எங்கே சுற்றி போனாலும் இந்த 3 சேட்டலைட் என்ன பண்ணுறோம், கவர் பண்ணி இன்ஃபர்மேஷன் அனுப்பிடுவோம் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் மேஜர் பெனிஃபிட் யாருக்கு? ககன்யான் மிஷன் தானே. ஏன்னா அங்கே ஒரு ஹியூமன் ஸ்பேஸ் தானே போகுது. அப்போ அவங்க கண்ட்ரிஸை வாட்ச் பண்ணாங்கல்ல, அதான்
சிக்னிஃபிகன்ஸில் போட்டிருக்கு. Gaganyaan mission is going to be the first beneficiary of IDRSS. It will ensure that the Gaganyaan will be fully and continuously in touch with the mission throughout their travel. அப்போ இது அதோட எய்ம் தெரியுதுல உங்களுக்கு. This would ensure that action could be taken quickly during emergencies. எமர்ஜென்சி அப்போ ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அப்போது இந்த மாதிரி நம்ம ஸ்பேஸ்லேயே நம்ம இந்த மாதிரி ஒரு 3 சேட்டலைட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதால நம்ம கிரவுண்ட் லெவலில் ஒவ்வொரு கண்ட்ரிலும் இடம் வாங்க தேவையில்ல, சென்டர் வாங்க தேவையில்ல தானே. இந்த பாயிண்ட் நீங்கள் போட்டுருப்பாரு. ஸோ திஸ் வில் ஆல்சோ ரெடியூஸ் தி நீட் ஆஃப் ஹேவிங் கிரவுண்ட் அப்சர்வேஷன் ஸ்டேஷன். கீழே நம்ம ஒவ்வொரு கண்ட்ரிலையும் கிரவுண்டில் நம்ம சென்டர் வச்சுருக்கோம்ல, ஸ்ரீஹரிகோட்டா அது மாதிரி உலகம் முழுக்க எல்லா இடத்துலையும் வைக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், மேலேயே 3 சேட்டலைட் ஃபிக்ஸ் பண்ணி அங்கேருந்து டேரெக்டாக இந்தியாவுக்கு வந்துடும். ஸோ ஹென்ஸ் இட் வுட் சேவ் சப்ஸ்டான்ஷியல் அமௌண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ். கரெக்டாக ஜியோ ஸ்டேஷ்னரிக்கும் ஜியோ சின்க்ரனஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் நல்லா பார்த்துக்குங்க. ஓகே, நான் வேணால் முடிஞ்சால் இந்த வீடியோ ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் நான் போடுறேன். ஓகே, நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் புரிஞ்சிச்சானு. ஓகே, என்ன டிஃப்ரென்ஸ்னு பாருங்கள். ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், அந்த ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு 120 டிகிரியில் வந்து நம்ம வந்து ஒரு 3 சேட்டலைட்டை ஃபிக்ஸ் பண்ணாலே போதும், குளோபல் லெவல் ஃபுல்லாக ஏர்த்தையே கவர் பண்ணிடலாம். அப்போ அந்த ஏர்த்தை சுற்றி எந்த சேட்டலைட் வந்தாலும் என்ன பண்ணிடலாம், அதுக்கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கி இந்தியாவுக்குள்ள அனுப்பிடலான்னு படித்தோம். அடுத்த இந்த டாப்பிக்கும் முக்கியம். இந்த டாபிக் மீன்ஸ் நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். கம்பெனி பேர் மாதிரி இருக்குல்ல, ஆனால் இது யாரோடது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பப்ளிக் செக்டர் கம்பெனி. ஆனால் எதை பேஸ் பண்ணுது, ஸ்பேஸ் பற்றின. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ இந்தியா தானே அதிகமாக நிறைய சேட்டலைட் மேலே அனுப்புது தன்னோட ராக்கெட்டை வச்சுக்கிட்டு. அந்த ராக்கெட்டில் நம்ம சேட்டலைட் மட்டும் போகுது, வெளிநாட்டு கண்ட்ரீஸோட சேட்டலைட்ஸும் நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம்ல. அப்போ அது ஒரு கமர்ஷியல் ஒர்க் தானே, நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுல்ல. இந்த மாதிரி கமர்ஷியல் ஒர்க்கெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு இந்த கம்பெனி பார்த்துக்குது, நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். புரிஞ்சிச்சுல, ராக்கெட் இருக்குது, அந்த ராக்கெட்டில் நம்ம சேட்டலைட்டும் இருக்கும். அதே மாதிரி ராக்கெட்டில் இப்போ முக்கியமான விஷயம் தானே. அப்புறம் என்ன பண்ணுவோம், யாருக்கெல்லாம் தேவைன்னு கேட்போம். இப்போ ஆஸ்திரேலியா, ரஷ்யாக்காரன், அமெரிக்காக்காரன் என்ன பண்ணுவோம், அவங்க இதில் கேட்பாங்க, உங்களோட ராக்கெட் கூட நம்ம எங்களோட சேட்டலைட்ஸ் எடுத்துகிட்டு போங்க. ஸோ எடுத்துகிட்டு போகுதில்ல. அப்போ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் யார் பார்த்துக்கிறா, இது ஒரு கமர்ஷியல் பிஸ்னஸ் தானே. மற்ற கண்ட்ரீஸ் கிட்ட அவங்களோட சேட்டலைட்டு மேலே அனுப்புகிறோம்ல, அவங்க காசு தருவாங்கள்ல. இந்த ஒர்க்கெல்லாம் யார் பார்த்துக்கிறா, நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். இதை போட்டிருப்பாருங்க. The new space India Limited is a wholly owned government of India, CPSE, Central Public Sector Enterprise. எது கண்ட்ரோல் கீழே வருது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, 2019 தான். கேட்பாங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு கம்பெனி, அது பப்ளிக் செக்டர் கம்பெனி. இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் March 2019. எதுக்கு, டு கமர்ஷியலி யூட்டிலைஸ் தி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஒர்க் ஆஃப் ISRO சென்டர்ஸ் அண்ட் அதர் கான்ஸ்டியூண்ட் யூனிட்ஸ் ஆஃப் டிவைஸ். டிவைஸ்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். புரிஞ்சா. இந்த கம்பெனி உருவாக்குறது எதுக்குன்னா, நம்ம ரிசர்ச் பண்ணி நிறைய கண்டுபிடிக்கிறோம், நிறைய ராக்கெட் கண்டுபிடிக்கிறோம். அதை எப்படி கமர்ஷியலாக யூட்டிலைஸ் பண்ணலாம், எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்றத வேலையை இதை பண்ணும். ஓகே, இதை போட்ட மாதிரி இந்த ஃபங்க்ஷனில் தான் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, எனக்கு புரிஞ்சுங்க. இதை போட்டு பாருங்க. மேனுஃபேக்சர் ஆஃப் ஸ்மால் சேட்டலைட் ரெக்கார்ட் ஆகுதா. ஓகே, ஆரம்பிச்சுட்டான்டா. இங்கே போட்டு பாருங்க, மேனுஃபேக்சர் ஆஃப் ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள்ஸ் இன் கொலாபரேஷன் வித் ப்ரைவேட் செக்டர். கரெக்டாக. அப்போ இந்த அவங்க இருக்காங்களே NSIL, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்தியாவில் இருக்கிற ப்ரைவேட் செக்டர் இருப்பாங்களா, அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிளெல்லாம் கொலாபரேட் பண்ணுவாங்க. கரெக்டு தானே. என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது அசம்பிள் ஒர்க்லாம் பண்ணுறாங்களே, எல்லா பார்ட்ஸையும் அசம்பிள் பண்ணி மேலே அனுப்புகிறாங்க. அதில் வந்து கவர்மெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு. அதே ஒர்க்கை வந்து பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா அடுத்த ஒர்க் பண்ண முடியாதுல்ல. அப்போ அந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் யாருக்கு தராங்க, ப்ரைவேட் செக்டர் தராங்க. ஸோ ப்ரைவேட் செக்டர் என்ன பண்ணும், இந்த ஸ்மால் சேட்டலைட் டெக்னாலஜி என்ன பண்ணும், அது டெவலப் பண்ணும். ஸோ அதுக்கு லைசன்ஸ் தருது யாருக்கு, ப்ரைவேட் செக்டருக்கு. இது போட்டுருவாங்க. இந்த ப்ரொடக்ஷனைசேஷன் ஆஃப் PSLV த்ரூ இந்தியன் இண்டஸ்ட்ரி. PSLV அர்த்தம் லான்ச் வெஹிக்கிள் தானே, போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள், ராக்கெட். அப்போ அந்த ராக்கெட்டை உருவாக்குறதுக்கு நம்ம யாருக்கு தரப்போகிறோம், இந்தியன் இண்டஸ்ட்ரிக்கு தந்துடலாம். அடுத்து புங்கி போட்டிருப்பார், த ப்ரொடக்ஷனைசேஷன் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் ஸ்பேஸ் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். அடுத்த முக்கியமான பாயிண்ட், த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி டெவலப்டு பை ISRO சென்டர்ஸ். அப்போ ISRO வந்து டெவலப் பண்ண டெக்னாலஜி எல்லாத்தையுமே யாருக்கு தரப்போகுது, ப்ரைவேட் செக்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகுது. ஸோ அவங்களும் வந்து ஒர்க் பண்ணால் நிறையா கமர்ஷியல்ஸ் பண்ணலாம், அது பண்ணுறாங்க. அது அப்போ தான் அதிகம் மார்க்கெட்டிங் ஆகுன்னு சொல்கிறாங்க.
தீம் புரிஞ்சதில்ல? அப்போ என்ன அர்த்தம்னா, நம்ம இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் சார்பாக ஒரு கம்பெனி வந்துடும், நியூ ஸ்பேஸ் இந்தியா லிமிடெட். இந்த கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான், இவனும் ப்ரைவேட் செக்டார்காரனும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, கமர்ஷியலாக என்னென்னலாம் பண்ணலாம் டெவலப் பண்ணுறது அதுக்கு பண்ணுவாங்க. அதுக்கு ISRO என்ன பண்ணுவோம், எல்லாம் ஹெல்ப் பண்ணும், டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தரும், எல்லா ஒர்க்கும் பண்ணும். அதுக்கு இந்த பாயிண்ட் போட்டு பாருங்கள். The NSIL will obtain the license from ISRO, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். லைசன்ஸ் வாங்கிட்டு என்ன பண்ணணும்னா, அது வாங்க லைசன்ஸ் கிட்ட இருந்து அண்ட் சப் லைசன்ஸ் இட் டு இண்டஸ்ட்ரி. ISRO கிட்ட இருந்து லைசன்ஸ் வாங்கிட்டு இந்த NSIL என்ன பண்ணும், ப்ரைவேட் இண்டஸ்ட்ரிக்கு லைசன்ஸ் கொடுக்கும். எதுக்கு, டெக்னாலஜி ஒரு சேட்டலைட் ரெடி பண்ணுறதுக்கு, PSLV ரெடி பண்ணுறதுக்கு, டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் நாலேஜை வந்து அவங்க கொடுக்குறதுக்கு. ஏன் தருது, அப்போ தான் வந்து என்ன ஆகும், டிமாண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் டு மீட் தி எவர் இன்க்ரீஸிங். நம்ம இந்தியாவோட சேட்டலைட்டுக்கு வந்து பயங்கரமாக, சாரி இந்தியாவோட ராக்கெட்டுக்கு அதிகமாக டிமாண்ட் இருக்குது. ராக்கெட்டு தான் சேட்டலைட் மேலே கொண்டு போகும். ஸோ கஷ்டப்பட்டு ஒரு சேட்டலைட்டை ராக்கெட் ரெடி பண்ணி நம்ம விஷயத்துக்கு அனுப்புறதுக்கு நிறைய பேரோட சேட்டலைட் அனுப்பினா காசு கிடைக்கும். அப்போ அந்த டிமாண்ட் அதிகமாக்கிறதுக்கு நம்ம அதிகமாக ராக்கெட் உருவாக்குறதுக்கு ப்ரைவேட் செக்டார் கூட கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அந்த ப்ரைவேட் செக்டர் கூட கொலாபரேட் பண்ணிக்கிறதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறா, NSIL ஹெல்ப் பண்ணுது. இட் இஸ் அ ஹோலி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பப்ளிக் செக்டர். ஓகே, எதுக்கு வருது, R&D ஒர்க் ஆஃப் ISRO சென்டர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ். லாஸ்ட்டில் இன்னொரு படிச்சுக்கலாம். NSIL was set up to meet the ever increasing demands of Indian space program. கரெக்டாக, இந்தியாவோட ஸ்பேஸ் ப்ரோக்ராம் மேலே பயங்கரமாக டிமாண்ட் வருது, நம்ம அதிகமாக மேலே செல்ல அனுப்புகிறோம். ஸோ டு கமர்ஷியலி எக்ஸ்ப்ளாய்ட் த எமர்ஜிங் குளோபல் ஸ்பேஸ் மார்க்கெட் NSIL உருவாக்குறாங்க. The emergence of NSIL would spur the growth of Indian industries in the space sector and enable Indian industries to scale up manufacturing and production base. கரெக்டாக, இப்போ இந்தியாவில் இருக்கிற ப்ரைவேட் செக்டர்காரனும் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிக்க போகிறான். அதுக்கு லைசன்ஸ் யார் தரா, NSIL சேர்ந்துருது. NSIL எந்த ஸ்பேஸ் எந்த டிபார்ட்மெண்ட் வருது, DOSK வருது.